ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? பவுலே சொல்றார், லெட் மீ டெல் யூ a சீக்ரெட்னு சொல்றார். நான் உங்களுக்கு ஒரு மறை உண்மையை சொல்கிறேன். சீக்ரெட் கேட்கும்போது மூஞ்சி எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும்ல. எங்க இருக்குது சீக்ரெட் தானே சொல்றேன், ஆர்வமாக கேளுங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51, 52 வசனத்தில் இருக்காக நான் வாசிக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எல்லாரும் இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்போ நம்ம கவலையே பட மாட்டோம். நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன். சீக்ரெட். நாம் யாவரும் சாக மாட்டோம். நாம் யாவரும் வயசான ஒன்று அப்படியே அடிச்சுக்குது, ஐயோ போறோமே. அவர் சொல்ல, நம்ம யாருமே சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்று உரு பெறுவோம். வேற ஒரு உரு பெறுவோம் இல்லையா? நம்ம கிட்ட இருந்து இறந்து போன நம்முடைய சகோதர சகோதரிகள் வேறு ஒரு உரு பெற்று கடவுள் ஒரு இடத்துல வச்சிருக்கிறார், உத்தரிக்கிற ஸ்தலத்துல. ஒரு நொடி பொழுதில் கண்ணிமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும் போது இது நிகழும். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர், நாமும் மாற்றுரு பெறுவோம். அந்த எக்காலம் ஊதும் போது நமக்கு முன்னாடி இறந்தாங்க இல்லையா, நம்மளுடைய தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டி சகோதர சகோதரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அவர்கள் எல்லோருமே உயிர் பெற்று எழுவார்கள். அதனால தான் ஆண்டவரே அவங்களுக்கு இரக்கம் காட்டுங்கன்னு நம்ம கேட்குறோம். அதில் எந்த தவறும் இல்லை. ஏன்னா இரக்கம் காட்டுவது ஆண்டவர் இல்லையா? அதனால அவர்கிட்ட அதை விடுறோம். அது கேட்கறது யாரும் தப்புன்னு சொல்லவே முடியாது. நம்ம செய்கிற ஜெபம், ஒப்பு கொடுக்கிற பலி எல்லாமே அவர்களுக்கு உதவும். விவிலியத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய புனிதர்கள் நமக்கு அதை வழி நடத்தி சென்றிருக்கிறாங்க. யாரு சொல்லுகிற தப்பான தப்பறை கொள்கைகளை நம்பி போயிடாதீங்க. அதே மாதிரி ஆன்மா இறந்த உடனே எங்க போகுது? உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போகுது. பக்கத்து வீட்டில் சுத்துது, எழுத்து வீட்டில் உட்காந்துருக்கிறான், இந்த உடம்புக்குள்ள பூந்துருச்சுன்னு சில பேர் ரீல் விட்டுட்டு சுத்துறாங்க. இன்னைக்கு பேய் ஓட்டுறன்ற பேர்ல இல்லையா? ஆத்மா யாருக்கிட்ட போயிடும்? ஆண்டவர்கிட்ட போயிடும், உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போயிடும். இங்க சுத்துறது உண்மையாவே சாத்தான். அது சாத்தான் வேற. அதை பத்தி உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கிறேன் சரியா? அதனால பிரியமானவர்களே, ஆன்மாக்களுக்காக இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.